கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று பிலிப்பியர் 4:13 இந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் நாம் நன்கு அறிந்த ஒன்றுதான். இந்த வசனத்தை நாம் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இந்த வகையில் தான் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கிமார்களும் பிரசங்கிக்கிறவர்களும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உபதேசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டு பழக்கமாகிவிட்டது. ஆனால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. கிறிஸ்து என்னை பலப்படுத்தியிருக்கிறார் என்பதால் எல்லாவற்றையும் என்னால் செய்துவிட முடியாது. உலகத்தில் கர்த்தர் தீமைகளையும் வைத்திருக்கிறார், நன்மைகளையும் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கும் பட்சத்தில் கர்த்தரின் பலத்தால் நான் தீமை செய்துவிட முடியாது. அதற்கு நமக்கு அதிகாரமும் இல்லை. வசனம் இங்கே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று குறிப்பிட்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எவற்றையெல்லாம் செய்ய நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து தேவனால் பலப்படுத்தப்பட்டு தேவனுடைய மகிமைக்காக என்னென்ன செய்தாரோ அவற்றையெல்லாம் பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்துகிறபடியால் தேவனின் மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் நமக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. கிறிஸ்து என்னை எதற்காக பலப்படுத்தினாரோ அதை செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும். கர்த்தரின் ஊழியத்தில் இந்த குறைவுகளை நாம் சந்தித்தாலும் 10ஆம் வசனம், என்னை விசாரிப்பதற்கு மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்று தொடங்குகின்ற பவுல், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். 12ஆம் வசனம் பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தாழ்மையிலும் வாழ்விலும் திருப்தியிலும் பட்டினியிலும் பரிபூரணத்திலும் குறைவிலும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். அதனால் கிறிஸ்துவின் வழியில் மட்டுமே எல்லாவற்றையும் அவர் என்னை பலப்படுத்துகிற வழியில் நான் பலனடைந்து அவர் செய்ததை நான் செய்வேன். ஏசாயா 40:29 31 வரை படித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிற பாவிகளுக்கும் சத்துவம் இல்லாத பாவிகளுக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த வசனம் இதை குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த கர்த்தர் கொடுத்த பலத்தால் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தன் பலவீனத்தை குறித்து பவுல் கர்த்தரிடம் முறையிடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறார். கொலோசையருக்கு எழுதும்போது பவுல் கொலோசையர்
1:11 சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம் என்கிறார் பவுலடியார். அவருடைய கிருபையின் பலத்தால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை நாம் உணர்ந்து என்றும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்று அல்ல, நேற்று அல்ல, என்றுமே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய பாதையை அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய வழியிலே நடக்க நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தினால் கர்த்தருடைய பலன் நமக்குள் வருகிறது. பரலோகத்துக்கு செல்ல அவருடைய கிருபையும் அவர் தருகிற பலனும் நமக்கு பூரணமாக இருக்கும். கர்த்தர் என்றுடனே நம்முடனே இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. ஏனென்றால் கர்த்தர் அளித்த பலன் நம்மோடு இருக்கிறது என்பதை விசுவாசிப்போம். என்றும் கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். இந்த சிறிய செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஷாலோம். ஆமென்.